ஜீ தமிழ்ல பலருக்கும் பிடிச்ச ஒரு சீரியல் தான் கார்த்திகை தீபம். 2022ல தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 550 எபிசோட்ஸ கடந்து சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச செம்பருத்தி சீரியல்ல நடிச்ச ஆக்டர் கார்த்திக் ராஜா தான் இந்த கார்த்திகை தீபம் சீரியல்லையும் மேல் லீட் கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வராரு. அதே நேரத்துல ஃபீமேல் லீட ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா நடிச்சுக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா நடிச்சுக்கிட்டு வர தீபா கேரக்டர் கருவா வச்சுக்கிட்டு தான் இந்த சீரியலே இயங்கிக்கிட்டு இருக்கு. சோ இந்த சீரியல்ல தீபா கேரக்டருக்கு பல சோதனைகளை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்க கூடிய ஒரு வில்லத்தனமான கேரக்டர் தான் ஐஸ்வர்யா. சொல்லப்போனா இந்த வில்லத்தனமான கேரக்டர்ல முதல்ல ஆக்ட்ரஸ் வந்தனா மைக்கேல் தான் நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. பட் அவங்க ஒரு சில காரணங்களால இந்த சீரியல்ல இருந்து பாதிலேயே விலகிட்டாங்க. இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் சுபராக்ஷா இந்த கேரக்டர்ல நடிக்க வந்து நல்லா தான் நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. பட் இவங்களும் எதிர்பாராத வகையில ரீசெண்டா இந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க. இவங்க இப்படி திடீர்னு விலகினதை தொடர்ந்து இவங்க ஃபேன்ஸ் பலரும் ஏன் சீரியலை விட்டு விலகினீங்கன்னு இவங்களுக்கு மெசேஜ் பண்ணியும் இவங்க ரீசெண்டா போட்ட போஸ்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணியும் கேட்டுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் சுபராக்ஷா தான் ஏன் கார்த்திகை தீபம் சீரியலை விட்டு விலகினன்றத பத்தி ரீசெண்டா ஃபேன்ஸ் கிட்ட பேசின ஒரு லைவ்ல சொல்லிருக்காங்க. அதுல அவங்க என்ன பேசிருக்காங்கன்னா, நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். கடந்த சில நாளா எல்லாருமே என்கிட்ட ஏன் கார்த்திகை தீபம் சீரியலை விட்டு விலகினீங்கன்னு கேட்டுக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா எனக்கு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு. அதாவது நான் இப்ப மூவில நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதனாலதான் கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து விலகிட்டேன். ஆனா கண்டிப்பா நான் வேற ஒரு ப்ராஜெக்டோட திரும்ப வருவேன். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. இவங்க விலகினதை தொடர்ந்து இப்ப இந்த சீரியல்ல ஐஸ்வர்யா கேரக்டர்ல வானத்தை போல சீரியல்ல பொன்னி கேரக்டர்ல நடிச்சு ஃபேமஸ் ஆன ஆக்ட்ரஸ் சாந்தினி பிரகாஷ் தான் நடிச்சுக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் சாந்தினி ஆல்ரெடி இதே சீரியல்ல ஐஸ்வர்யாவோட சொந்தக்கார பொண்ணா நடிச்சிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். சோ ஆக்ட்ரஸ் சுபராக்ஷா கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து விலகினதை பத்தியும் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்ட்ரஸ் சாந்தினி பிரகாஷ் வந்ததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.